வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜிமன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டேக்கன் இன் தி இயர். அதாவது இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா 1881 அப்படிங்கிறது ஆன்சர். இதில் பி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னா 1872 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியவே அவங்க எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேயபிரபு காலகட்டத்தில் வந்துட்டு அது ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு இடத்துல போய் இறங்க வேண்டியது, அங்கே எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பட் இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு தோராயமாக எடுக்கப்பட்டது, முழுமையான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். 1881 பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு காலகட்டத்தில், உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரிப்பன் பிரபு காலகட்டத்தில் தான் முறையான மக்கள் தொகை. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1871, 1881, 1891, 1901. ஆனால் 1872 வருஷத்தை அவங்க கொடுக்கல. புரியுங்களா? இப்போ பாருங்க, கொஷின் வந்து ஜென்ரலாக கேட்டு வச்சுட்டாங்க, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? இங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பா, முறையற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பா, அது அவங்க தரல. பட் இயரில் வந்து அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க 1872 விஷயத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஷின் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது நம்ம டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு நம்ம இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கணும். ஸோ இது எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பாருங்கள், இதில் சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா தெரியும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெரியும். சரி, இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் வீடியோஸாக நம்ம பார்த்துலாம். சரி, இதில் பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்குல்ல, நான் தலை வருது. சரி, இந்தியாவில் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறது 1872 மேயபிரபு தான். இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது ஒரு முழுமையான வடிவம் பெறாத கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிப்பன் பிரபு காலகட்டத்தில் தான் நடந்துச்சு, 1880. அதுதான் இருந்தான கொஷின், இந்த ஆன்சர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அப்படிதாங்க நடந்துட்டு வந்துச்சு. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. பட் 2021 காலகட்டத்தில் தான் வந்துட்டு கொரோனா காலகட்டம் வந்ததுனால அவங்க இப்போ எடுத்துருக்காங்க, 2026 எடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போது சுதந்திர இந்தியாவுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1951. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு நடக்கணும் இல்லைங்களா, அந்த 1 தானே வரும். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது கேள்வியாக வரும். 1951. இது வந்து 9வது கணக்கெடுப்பு. இதையும் மைண்டில் வச்சுக்காங்க. சரிங்களா? கடந்த 100 வருஷங்களை பார்த்தீங்கன்னா 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரிச்சிருக்குது. அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அடுத்ததாக 2வது இடத்துல இந்தியா இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உலக மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 6ல் ஒருத்தர், 6 பேர் உலகத்தில் இருக்கு. உலக அளவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 6ல் ஒருவர் இந்தியர். இப்போ ஒரு 6 பேர் எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒருத்தர் வந்து இந்தியர். அந்த அளவுக்கு மக்கள் தொகை வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலேயே உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 3வது இடத்துல இருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்து காலரா, பிளேக் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட். இது என்னென்னா இந்த மாதிரி நோய்கள், இந்த கொள்ளை நோய்கள், அது மட்டும் இல்லாமல் பஞ்சம், இது காரணமாக அது பார்த்தீங்கன்னா பஞ்சம், நாட்டில் வந்த பஞ்சம், இதெல்லாம் நோய் பஞ்சம் காரணமாக 1911 1921 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சிட்டு வந்தது. எதிர்மறையாக மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வந்தது. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறோம்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவாங்க. 1921 மக்கள் தொகை அதிகரிக்க ஆரம்பித்தது. அதனால் அந்த ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க 21. 1951 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33%லேருந்து 1.25%ஆக குறைஞ்சது. அதனால் இதை சிறு பிளவு ஆண்டு அப்படின்ற விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஆண்டுன்னு சொல்லப்படுது. இது எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். இதுலேயே 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் பார்த்தீங்கன்னா 1.96%லேருந்து 2% வந்துருச்சு. அதனால் 1961வது வருஷத்தை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க. 2000 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை 1 பில்லியன் அதாவது 100 கோடி அளவுக்கு மக்கள் தொகை கடந்துருச்சு 2000. சரிங்களா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருந்துச்சு. அது மக்கள் தொகை மாறுதல்களை குறிக்குது அப்படின்னு சொல்லுது. மக்கள் தொகை மாறுதல்கள், பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இதை பற்றி பார்க்கலாம். குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா இது 100 1000 பேருக்கான வச்சுக்கலாம். 1000 மக்கள் தொகைக்கு
பிறக்கும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறிக்கும். சரிங்களா? அது எவ்வளோ பிறகு இறப்பு விகிதம் அதே மாதிரி 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களுடைய எண்ணிக்கையை குறிக்கும். 1951 பார்த்தீங்கன்னா 31.9லிருந்து பிறப்பு விகிதம் 2011 21.8 ஆக குறைந்தது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம கொடுத்துருக்காங்க. பிறப்பு விகிதம் கம்மியாக இருந்தாலும் குறிப்பிட முடியாது இல்லை. இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1951 இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 27.4 இருந்துச்சு. 2011 7.1 குறைஞ்சது. அடுத்தது பாருங்க, கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு விகிதம், அதாவது 14.7 அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம் சொல்லுது. மேற்கு வங்காளம் பார்த்தீங்கன்னா குறைவான இறப்பு விகிதம், மேற்கு வங்காளத்தில் ரொம்பவே கம்மியான இறப்பு விகிதம் தான் 6.3. மற்றும் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் அதிகமான இறப்பு விகிதத்தையும், அதாவது 9.2 அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மாநிலங்களுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா 2001 to 2011 பீகார் அதிகமான மக்கள் தொகை பெருக்கத்தையும், கேரளா வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பாருங்க, அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பீமாரு அப்படின்னு சொல்லுது. பீமாரு BIMARU, பீகார் பிஐக்கு, புரியுங்களா? அதே மாதிரி மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது MA, ஆறுங்க ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். ஸோ இது வந்து பீமார்னு சொல்லப்படுது. இந்த மாநிலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனுடைய அப்ரிவேஷன் மேல் வச்சுக்கோங்க. இது அதிகமான மக்கள் தொகை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு என்ன? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை குறிக்குது. அதாவது நிலம் மனிதனுடைய விகித அளவை குறிக்குது. மொத்த நிலப்பரப்பு மாறாமல் இருக்கிறப்போ அதிகரிக்கிற மக்கள் தொகையானது மக்கள் தொகையோட அடர்த்தியை அதிகரிக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி 100க்கு கம்மி தான். ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி வந்து 1951 உயர்ந்து அப்புறமா 2001 325 அதிகரித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லப்படுது. ரைட். அதில் பாருங்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி 382 இருந்துச்சு. இப்படி மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிச்சதுன்னு சொல்லப்படுது. பீகாரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக மக்கள் தொகை அடர்த்தியோட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்காளம் தான் 850 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டதுன்னு சொல்லப்படுது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் அப்படின்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் ரொம்பவே கம்மியான மக்கள் தொகை அடர்த்தியோடு இருக்குது. அடுத்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். பாலின விகிதம் இது வந்து நமக்கு தெரிஞ்சுதான் கேரளா தான் ஃபஸ்ட்டு. அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது அந்த பாலின விகிதம் சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளக்கிறதுக்கும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்துறதுக்கும் இது முக்கியமாக பயன்படுதுன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் பெண்கள் விட ஆண்களுடைய பெருக்க விகிதம் அதிக அளவில் அதிக அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. கடைசியாக 2011 எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் வந்துட்டு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. 2011 பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 877 அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரியானாவில் பாலின விகிதம் கம்மியாக இருந்துருச்சு. கேரளாவில் மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் வந்து அதிகரித்து 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் கொண்ட மாநிலமாக கேரளா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக பாருங்கள், எழுத்தறிவு விகிதம், அதுவும் கேரளா தான் நம்பர் 1. சரிங்களா? மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவருடைய எண்ணிக்கை விகிதத்தை சொல்லுது. இதுதான் விஷயம். அதில் எழுத்தறிவு விகிதம் என்ன அப்படிங்கிறது 1951 ஆண்களில் 4 பங்குல ஒருத்தர் மற்றும் பெண்களில் 12 பேரில் ஒருத்தர், அதாவது 4ல் ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, 12ல் ஒருத்தர் படிச்சிருப்பாங்க. 1951 இந்த கணக்கெடுப்படி. சரிங்களா? எழுத்தறிவு அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை இருந்துச்சு. சராசரியாக 6 பேருக்கு ஒருத்தர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 2011 ஆண்கள் 82%, பெண்கள் 65.5% அப்படிங்கிற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 74.04% தான் இருந்துச்சு. இது மற்ற வளர்ந்த நாடுகள், அதாவது குறிப்பாக இலங்கையை விட ரொம்பவே கம்மி தான். சரிங்களா? கேரளாவில் வந்து தான் அதிகமாக 94%. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிசோரம் அந்த 91.3%. அதுக்கு அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதம் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதேமாதிரி எழுத்தறிவு விகிதம் கம்மியான விகிதம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஹிமாச்சல பிரதேசம் வந்து 82.8%. அவங்க மகாராஷ்டிரா வந்து 82.1%, சிக்கிம் வந்து 81.4%, தமிழ்நாடு 80.1%. சரிங்களா? இது வந்து குறைவானது தான் சொல்லப்படுது. 2011 படி பார்த்தீங்கன்னா பீகாரில் 61.8% கம்மியான எழுத்தறிவு விகிதம் இருக்கக்கூடிய மாநிலமாக பீகாராக சொன்னாங்க. இது 2011 கணக்கெடுப்படி. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாறிடும். ஸோ அது வர வரைக்கும் இதுதான் நம்ம மனப்பாடம் வச்சுருக்கணும். எக்ஸாமில் இதுலேருந்து தான் கேள்விகள் வரும். இயற்கை வளங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல் தான் பார்த்துருக்கோம். அது வந்து நிறைய இருக்குது. பட் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும், முக்கியமான தகவல் மட்டும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இது வந்து இயற்கை வளங்கள். இது கூடவே அடிஷ்னலாக இந்த டைட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா நம்ம இந்த ஏரியா நமக்கு கொடுத்துருக்கோம். இயற்கை வளங்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிக்க இயலாத வளங்கள். அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் ரொம்ப காலமாக நிலைச்சிருக்கக்கூடிய மறுபடியும் உருவாக்கக்கூடிய வளங்களை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் அப்படின்னா காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர் மின்சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இது எல்லாமே சொல்லலாம். வரிசை இது கொடுத்துருக்கு.
புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படிங்கிறது மறுபடியும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவைகள் அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு படிமை எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து மண் வளம். மண் வளத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மொத்த பரப்பில் பார்த்தீங்கன்னா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்போட உலகத்தில் 7வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. இது உலக பரப்பில் பார்த்தீங்கன்னா 2.4% அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா நிலப்பரப்பில் உண்மையிலேயே பெரிய நாடாக இருந்தாலும் மக்கள் தொகை அளவில் நிலப்பரப்பு மனித விகிதம் சாதகமாக இல்லை. வேளாண் புள்ளி விவர அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்கிறவங்க 10 ஹெக்டார்னு வச்சுக்கோங்களேன், மற்றும் அதுக்கு மேலே கம்மியான எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியான நிலம் வச்சிருக்கிறவங்க 1 ஹெக்டாருக்கும் கம்மியாக, அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. சரிங்களா, கம்மியாக இருக்கணும், அதிகமாக இருக்காங்க. இது நிலம் துண்டாடப்படுறதை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்க, வனவளம், காடுகள், சரிங்களா, வனவளம் இது வந்து சொல்கிறாங்க. 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர் தான். அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.02% சொல்லப்படுது. சரிங்களா, இதில் 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், அதில் 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடர்ந்த காடுகள்னு சொல்லப்படுது. ஏன்னா 30% பக்கம்னு வச்சுக்கோங்களேன், 31. அப்புறம் 28 கிட்டத்தட்ட 29 கூட வச்சுக்கலாம். 30% பக்கத்தை தான். அதாவது 30ங்கிற விஷயத்தை நம்ம பேஸ் பண்ணிட்டோம்னா முன்ன பின்ன பார்த்துக்கலாம். அடர்ந்த காடுகள்னு சொல்லலாம், அது வந்து 31.9%. அதே 28.82 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் வந்து பரந்த வெளி காடுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா முக்கியமான கனிம வளங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இரும்பு தாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதான் முதல்ல இந்தியாவில் உயர்தரமான இரும்பு தாது அதிகமாக இருக்குது. ஹேமடைட் இரும்பு தாது பார்த்தீங்க அப்படின்னா 14,630 மில்லியன் டன் மேக்னடைட் அப்படின்றது இந்த டிஜிட் மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்னடைட் மில்லியன் டன் அளவுக்கு இரும்பு தாது நம்மக்கிட்ட மேக்னடைட் இருக்குது. அதாவது மேக்னடைட், ஹேமடைட், செடரைட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரும்புடைய முக்கியமான தாதுப்புன்னு சொல்கிறோம். ஸோ ஹேமடைட் இரும்பு தாது அதிகமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில், ஜார்க்கண்டில், ஒடிசா, கோவா, கர்நாடகா இங்கெல்லாம் ஹேமடைட் கிடைக்குது. மேக்னடைட் தாது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில் அதிக அளவுக்கு கிடைக்குது. சரிங்களா, இதுலேயே பெருசாக அடுத்தது, அதாவது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா சில இடங்களில் இரும்பு தாது கிடைக்குது. நிலக்கரி மற்றும் அந்த பழுப்பு நிலக்கரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி ரொம்பவே முக்கியமானு சொல்லப்படுது. அதாவது சீனா, அமெரிக்கா நாட்டுக்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. சரிங்களா, மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா இந்த ஏரியா, ஆந்திரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கரி கிடைக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வங்காளம், ஜார்க்கண்ட் மாநிலம் பார்த்தீங்கன்னா வங்காளம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலக்கரி வயல்களில் இருந்து அதிக அளவுக்கு நிலக்கரி கிடைக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து அலுமினிய தாது. அலுமினிய தாது அப்படின்னா பாக்சைட் அப்படிங்கிறது அதனுடைய மூலப்பொருளாக சொல்லப்படுது. பாக்சைட் தாது பார்த்தீங்கன்னா அலுமினியம் தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தாதுன்னு சொல்லப்படுது. கிழக்கு கடற்கரையில் ஒடிசா, சரிங்களா, கிழக்கு கடலில் இருக்கக்கூடிய ஒரிசா, ஆந்திரா இந்த இடங்களில் அளவு இந்த என்ன சொல்கிறது அதிக அளவுக்கு பாக்சைட் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெப்பத்தை தடுக்கும் முக்கியமான கனிமம். அது மட்டும் இல்லாமல் அரிதி மின்கடத்தின்னு சொல்லப்படுது, மின்சாரத்தை அதிகம் கடத்தான்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்தியா மொத்த வியாபாரத்தில் வந்து 60% பங்கோட மைக்கா உற்பத்தியில் முதல் இடத்துல இந்தியா பிடிச்சிருக்கு. பெக்மைட் அப்படின்ற மைக்கா வகை ஆந்திராவில், ஜார்க்கண்டில், பீகார், ராஜஸ்தானில் கிடைக்குது. இது இதனுடைய முக்கியமான ஒரு இதாக சொல்லப்படுது. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம பார்ப்போம். இந்தியாவில் அஸ்ஸாம், குஜராத்துடைய பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுது. டிக்பாய், பாடாபூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர் இதெல்லாம் அஸ்ஸாம் பகுதியில் இருக்கக்கூடியது. காம்பே வளைகுடா, அங்காளேஸ்வர், காலோஸ் இதெல்லாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய சொல்லுது முக்கியமான எண்ணெய் வளங்களுடைய இடங்கள் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், தங்கம். 3 முக்கியமான தங்க வயல்கள் நம்மகிட்ட இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கம், அதே மாதிரி ரெய்ச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹட்டி தங்க வயல் சுரங்கம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்துலேயும் ஓரளவுக்கு தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது முக்கியமானதை வச்சுக்கோங்க. வைரம் பார்த்தீங்கன்னா UNECE, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் ஐரோப், இந்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 4,582,000 கேரட் வைரங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுது. அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பன்னாவிலையும், ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்திலும், ராமல்லா கோட்டா மாதிரியான இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம கிருஷ்ணா நதியுடைய என்ன சொல்கிறது படுகையிலும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது. புதுசாக ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்டன் மாவட்டத்திலும் கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக. சரி, அடுத்து ஒடிசாவில் நியூபடா, அதே மாதிரி பார்கர் மாவட்டம், ஆந்திராவினுடைய இந்த நாராயண்பேட்டை, அதே மாதிரி மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடனுடைய இந்த குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்சூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வரிசை மனப்பாடம் பண்ணிக்காங்க. அடுத்து
கட்டமைப்பு வசதிகள் அப்படின்றதுல 2 வகையான கட்டமைப்பு வசதிகள் இருக்குது. கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிறது பல விதமான வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில கட்டமைப்புகள்னு சொல்லப்படுது. இது 2 வகை இருக்கு. பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புன்னு 2 இருக்கு. முதல்ல பொருளாதார கட்டமைப்புல உள்ள இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில வரிசையா கொடுத்துருவோம். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம் பணம் என்ன சொல்றது மற்றும் நிதி நிறுவனங்கள் இது எல்லாம் வந்துட்டு அதில் சொல்லலாம். சமூக கட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, அதே மாரி சுகாதாரம், வீட்டு வசதி, அப்புறம் பொது வசதி இது எல்லாம் வந்து அடங்கியிருக்கிறது சமூக பொருளாதாரம்னு சொல்லுவோம். பொருளாதார கட்டமைப்பு வசதிகள்ல இன்னும் என்னன்னு சொல்றோம்னா, பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் தான் உற்பத்தி மற்றும் இந்த பகிர்வு வசதிக்கு பயன்படுது. உதாரணத்துக்கு இருப்பு பாதைகள், அதாவது ரயில்வே ட்ராக், சரக்கு வாகனங்கள், தபால் மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுதுன்னு சொல்லப்படுது. இது பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுது. அடுத்து போக்குவரத்து. போக்குவரத்துன்னு வரும் பார்த்தீங்கன்னா, இருப்பு பாதை, அதாவது ரயில்வே ட்ராக்கு, அதே மாதிரி பாருங்க சாலை, நம்ம ரோடு வழியா வர்றது, கடல் வழி கப்பல், வான்வெளி போக்குவரத்து, ஃப்ளைட். சரி. அதாவது உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லா இடங்களையும் நல்லா இணைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போக்குவரத்து முறை நமக்கு தேவைப்படுது. இந்தியா இருப்பு பாதை, சாலை, அதாவது கடல் வெளியின்னு வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து ஒரு நல்ல கட்டமைப்போடு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சாலை போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா 30,00,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகளால் உலகத்தினுடைய மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்குது. 30,00,000 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகள், அதே மாதிரி உலகத்தினுடைய 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் இது இருக்குது. அதே மாதிரி இதில் வரிசை கீழே பார்த்தீங்கன்னா, இந்தியா இருப்பு பாதையினுடைய நீளம் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து 63,000 கிலோமீட்டர், இதில் 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய முக்கியமான துறைமுகம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. இதில் தான் வந்துட்டு 90%, அதாவது இந்த இடங்களில் 90% கடல் வழி வாணிபம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் இருந்தும் சரக்கு கப்பல்கள், பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடிய இடமாகவும், அதே மாதிரி ஏற்றுமதி செய்யக்கூடிய இடமாகவும் இருக்குது. உலகத்தினுடைய அதிக பயணிகள் வந்துட்டு போகக்கூடிய இடங்களாகவும் இந்த ஏரியா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. வான்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வான்வழி போக்குவரத்து நாட்டுடைய பெரிய நகரங்கள், சிறிய நகரங்களை இணைக்குது. உள்நாட்டு விமான சேவையை இந்தியன் ஏர்லைன்ஸ் சேவைகள் செஞ்சுட்டு வருது. பன்னாட்டு விமான போக்குவரத்து ஏர் இந்தியா நிறுவனம் செஞ்சுட்டு வருது. இந்த 2யும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய ரயில்வே முதல் வைஃபை இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஆரம்பித்தாங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் சொல்லப்படக்கூடிய ஏர் இந்தியா இது 2 பாருங்க இந்த வருஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 27/8/2007 அன்று ஒன்றாக இணைவு, அதாவது ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்த 2யும் இந்த டேட்டில் ஒன்றா இணைச்சிருவாங்க. துறைமுகங்களுடைய மேலாண்மை மற்றும் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சிறு துறைமுகங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்குனாங்க. அப்படிங்கிறதோட இன்றைய கிளாஸ் வீடியோஸை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் ஏரியானா அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம எடுத்த இந்த ஏரியாக்கள், அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் வீடியோ பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சப்ஜெக்ட்டில் போர்ஷனில் வரக்கூடிய இந்த சிலபஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பிஓ சிலபஸ் லைன், அந்த சிலபஸ் லைன் வைஸாக 6th டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த முறை வரக்கூடிய பிஓ எக்ஸாமை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் அடித்து தூக்கணும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.